இன்றைய தினமலர் செய்தியில் தேர்தல் பிரச்சாரம். செந்தில் பாலாஜிக்கு அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி அரசியல் மோதல். தேர்தல் பிரச்சாரம். வாங்கிய காசுக்கு அளவாக கமல் கூவ வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். எடப்பாடி தொகுதி சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமார் போட்டியிடுகிறார். டிவி சின்னத்திலே அவருக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆதரவு கொடுத்துள்ளார். விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் உள்ள பட்டாசாலை பயங்கர வெடி விபத்தில் 23 பேர் பலியாகியுள்ளனர். 8 பேர் படுகாயம். 4 அறைகள் முழுதும் தரைமட்டமாகின. 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. தமிழக சட்டசபை தேர்தலில் 1126 வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் உள்ளதாக ஏடிஆர் என்ற ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தேர்தல் முடிவு வெளியான பின் இந்த குற்ற வழக்குகள் காணாமல் போய்விடும் என்பது மட்டும் உண்மை. பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை உள்ள பார்லிமெண்டிலேயே நிலைகுலைய செய்துவிட்டோம் என ஓசூர் பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். தமிழக உளவுத்துறை ஐஜி மாற்றம். புதிய உளவுத்துறை ஐஜியாக அவினாஷ் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். வணக்கம்.